ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு முறுக்கு செய்யலாமா? எப்போவும் நம்ம அரிசி மாவில் தானே செய்கிறோம். ஒரு தடவைக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி மைதா மாவில் செஞ்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ முறுக்கு செய்கிறோமோ எல்லா முறுக்கும் கலராக இருக்குங்க. அரிசி முறுக்குனா ஃபஸ்ட்டு கலராக இருக்கும், லாஸ்ட்டில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த மைதா வச்சு செய்கிறப்போ எல்லா முறுக்குமே கலராக கிடைக்குங்க. அதுக்கு மைதா மாவும் பொட்டுக்கல்லையும் தேவைங்க. பொட்டுக்கல்லையும் மிஷினில் அரைச்சி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. மைதாவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 4:1 இதுதான் இது ரேஷியோங்க. 4 பங்கு மைதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 பங்கு பொட்டுக்கல்ல மாவு நம்ம எடுத்துக்கணுங்க. அதுதான் ரேஷியோ. மைதா மாவு கொஞ்சம் நேரம் வேகட்டும், 10 நிமிஷம் போதுங்க. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது அரிசி மாவு மாதிரி தான் இருக்குங்க. ஆவியில் வெந்த உடனே சரசரன்னு இருக்கும். அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா அரிசி மாவு மாதிரி வந்துடும். இந்த மாவை நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கட்டி இருக்கும், அதனால் நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்லையே நல்லா மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கிளாஸ்க்கு 4 கிளாஸ் நான் மைதா மாவு சலித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் பொட்டுக்கல்ல மாவு எடுத்திருக்கேங்க. இதுதான் இதோட ரேஷியோ. இப்போ நம்ம பச்சரிசி மாவு எப்படி முறுக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதில் காரம், உப்பு, சீரகம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு கொஞ்சம் வறுத்து போடுறேங்க. அது மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். இதில் கொஞ்சம் காரமாக வேணும் முறுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். எள்ளுக்கு பதில் சீரகம், ஓமம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முறுக்கு செய்கிறப்போ கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் எனக்கு சூடாகிட்டுருக்கு. அந்த எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி நல்ல சூடான எண்ணெயும் விட்டு நம்ம மாவை நல்லா கலந்துக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றுறப்போ கூட கொஞ்சம் நல்ல கரகரப்போடு இருக்குங்க. வாயில் போட்டோடனே கரையும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எப்போவும் அரிசி மாவுலேயே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைதா மாவுலேயே ஒரு தடவை பண்ணி பாருங்கள். ரொம்ப கரகரப்போட பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க. நமக்கு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெய்லாம் குடிக்காது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து தேன் குழலில் வச்சு பிழிஞ்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஆயில் பேப்பர்லேயோ இல்லை பட்டர் சீட்லேயோ எதுலையாவது பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரித்து எடுக்க வேண்டியதாங்க வேலை. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா முறுக்கும் நல்ல கலராகவே இருக்கும், நல்ல கரகரப்போட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. இது இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் போட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு பபுள்ஸ் எல்லாம் அடங்கினப்புறம் எடுக்க வேண்டியதாங்க வேலை. எப்பவும் பச்சரிசி மாவு முறுக்கு எப்படி செய்வோமோ அதே தான் மைதா மாவு முறுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க. அருமையான மைதா முறுக்கு ரெடிங்க.